அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்களுக்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன, இதனால் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்து உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதன் பிறகு இந்த காலகட்டம் முடியும் வரையில் அனுகூல நிலையிலே சஞ்சரிக்கிறார். அதனால் கன்னிராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது என்று சொன்னாலும் கூட நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த தருணங்கள்ல மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தும். உஷ்ண சம்பந்தமான சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படுங்க. அதே போல பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசினியர்கள் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தன குடும்ப தனாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறாருங்க. இந்த வாரங்கள்ல தனாதிபதி ராசியை பார்த்தாலே இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் தீரும் என்பார்கள். அந்த வகையில் இந்த தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11இல் செவ்வாய் வெற்றியை தருவாருங்க. 9இல் அமர்ந்து யோகம் தரும் புதன் நுட்பமான அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தருவார். பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம 10இல் குரு அமர்ந்திருப்பதால பதவி உயர்வு கிடைக்கலாங்க. 6ஆம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பல தருவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை செவ்வாய் சனி பார்வை நல்லதல்லங்க. பிரயாணங்கள்ல கவனம் தேவை. ஊர் மாற்றம் இடமாற்றம் கூட ஏற்படலாம். வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்வது அவசியங்க. அதே போல புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லதுங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிற்சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நீரிழிவு நோய், கண் நோய்கள் அதிகரிக்கலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்ப
கும்பராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. அதே போல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக சந்தையில் கடும் போட்டியை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இருப்பினும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. புதிய முதலீடுகள்ல புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாங்க. சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தங்களுடைய பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. அதே போல் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டி இருக்கும் என்பதை குரு பகவானுடைய நிலை, புதன் மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. பிறர் தயவை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதற்காக மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அந்த வாய்ப்புகள்ல நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்களுடைய மனதை புண்படுத்துங்க. உங்களுடன் நெருங்கி பழகியவர்களை திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. விரைவில் நீங்களே இதனை அறிந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில் எவரையும் நீங்கள் நம்ப வேண்டாங்க. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மீதியான சாணக்கியருடைய வாக்கா அமைஞ்சிருக்குது. இக்காலகட்ட கிரக நிலைகள் அவரது வாக்கு உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதா அமைஞ்சிருக்குது என்பதை எடுத்து காட்டுதுங்க. செயலிலும் பேச்சிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் படிப்பில் சோர்வும் அசதியும் ஏற்பட்டு வந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் படிப்பில் உற்சாகம் ஏற்படும். ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் விளையாட்டு பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. கன்னி ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க. கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகள் சோர்வை ஏற்படுத்தும். ஆடு மாடுகள் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வார கிரக நிலைகளின்படி இந்த அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. வருமானத்தில் குடும்ப செலவுகளை சமாளிப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல குடும்ப விஷயங்களை பிறருடைய தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.